Praise the Lord, hallelujah. சீயோன் லெந்துகால வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் நீதிமொழி புஸ்தகத்தில் காணப்படுகிறதான சிலுவையின் நிழலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். உன்னதரான கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலும் மோசே முதல் சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்களில் கிறிஸ்துவை பற்றி, அதுவும் கிறிஸ்து அறையுண்டதான சிலுவை குறித்து, சிலுவை தரும் மீட்பை குறித்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. அதே விதமாக நீதிமொழி புஸ்தகத்திலும் அந்த சிலுவை நிழலை நாம் காண முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், 9ஆம் அதிகாரத்தில், நீதிமொழி 9ஆம் அதிகாரத்தில், ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து கொளுத்த ஜந்துகளை அடித்து ரசத்தை திராட்சை ரசத்தை வார்த்து தன் போஜன பந்தி ஆயத்தப்படுத்தினது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஞானம் கிறிஸ்துவானவர், அவரே நமக்கு ஞானமாயிருக்கிறார். அவர் தன் வீட்டை கட்டினார். ஆம், நமக்கு நம்ம சபையாகிய வீட்டை நமக்கு கட்டி தந்தார். வாங்கள் அந்த அப்பத்தை ருசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள் என்று அழைக்கிற கர்த்தர். ஆம், நம்ம புத்தியின் வழியில் நடக்கும்படியாக அவர் நமக்காக தமது சரீரத்தையே தமது ஜீவ அப்பமாக தந்திருக்கிறார். ஆம், அவருடைய இரத்தத்தையே நமக்கு பானமாக தந்திருக்கிறார். அதை நினைவு கூறும்படி நமக்கு செய்திருக்கிறார். ஆம், எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். ஆம், நீதிமொழி சொல்லப்படுகிற ஞானம் அவராகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தம் மீட்புமானார் என்று சொல்லி வேதவசனம். கிறிஸ்துவானவர் சிலுவிலே அறையப்பட்ட பொழுது சுய ரத்தத்தினாலே, அங்கு சிந்திய ரத்தத்தினாலே சபையை சம்பாதித்தார். அந்த சபைதான் நமக்கு வீடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான், அந்த சபைதான் நமக்கு ஆதாரம் தூர்மாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், அவருடைய வீட்டுக்கு மேற்பட்ட குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கையிலே நாம் உறுதியாகவே பற்றி கொண்டிருப்போமானால் நாம் அவருடைய வீடாக இருப்போம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 3:6 அதை தெரிவிக்கிறது. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறதுன்னு சொல்லி 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அப்போஸ்தலர் பவுல் தெரிவிக்கிறார். ஆம், கர்த்தருடைய அந்த சபைக்கு தூணாக இருக்கிறதான 7 வசனங்கள் கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அறையப்பட்டிருந்த பொழுது தெரிவித்ததான அந்த 7 வசனங்களும் 7 தூண்களாய் அமையப்பட்டு அந்த வீட்டை, அந்த சபையை இரத்தத்தினாலே நமக்கு சம்பாதித்து தந்திருக்கிறார். அந்த 7 தூண்களை குறித்து முதலாவது வசனம் மன்னிப்பின் தூண். ஆம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி பிதாவை நோக்கி வேண்டிய கிறிஸ்துவானவர் நமக்கு மீட்பை தரும்படியாக, ரட்சிப்பை தரும்படியாக, பாவ மன்னிப்பை தரும்படியாக அவர் சிலுவையில் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த இரத்தம் நமக்கு மன்னிப்பை கொண்டு வரும், பாவ மன்னிப்பை அருளி செய்யும், மீட்பை கொண்டு வரும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அங்கே வசனம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஆம், 2வது தூண்
பரதேசியின் தூண். 2வது வசனம், பரதேசியின் தூண். இன்றைக்கே நோர்வுல பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி பக்கத்தில் இருக்க அடையப்பட்டிருந்த அந்த கல்லனை நோக்கி ஆண்டவர் சொன்னார். பரதேசி தேவனுடைய பிள்ளைகள் ஏற்பாடுகின்ற ஸ்தலம். பரலோக தேவன் மீண்டும் காலத்தோடு வரும்போது அவர்தாமே தன் பிள்ளைகளுக்கு, அவர்தான் பரதேசியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யத்தை அருளுகிறவர். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு பரதேசின் மத்தியில் இருக்கும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொன்னார். கர்த்தர் மகிமை, பரதேசின் மத்தியில ஜீவ விருட்சம் இருக்கிறது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான். அந்த 3வது வசனமாய் தாயன்பின் தூணை நாம் பார்க்க முடியும். ஸ்திரியே அதோ உன் மகன் என்று சொல்லி தன் தாயை யோவான் அப்போஸ்தலர் இடத்துல ஒப்பு கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அதோ உன் தாய். அந்த தாய் அன்பு சிலுவையில வெளிப்படுகிறது. நம்ம சபையிலும் அந்த தாய் அன்பு, ஒருவருக்கு ஒருவர் சகோதர சிநேகம், அந்த அன்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொன்ன கிறிஸ்துவானவர் எல் ஷடாய். அவர்தாமே சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் தாயின் அன்பை உடையவர். அடுத்த தூண் 4வது வசனம், கைவிடாத தூண். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு நினைச்சு கதறி சொல்லும் நமது பாவங்களை அவர் சுமந்து கொண்டு நாம் கைவிடாதபடிக்கு, அவர் வருகையிலே நாம் கைவிட்டு போகாதபடிக்கு அவர்தாமே தமது வருகையில் காண செய்யும்படி நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் வாக்குத்தத்தம் பண்ணினவர். நாம் ஒரு நாளும் கைவிடாது இருக்கும்படி, கைவிடப்படாது இருக்கும்படி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார். 5வதாக தாகம் தீர்க்கும் தூணாக வெளிப்படுகிறது. அவர் தாமே தாகமா இருக்கிறேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன், ஆத்தும தாகத்தோடு கதறிய ஆத்தும நேசர். அவர் தாமே ஒருவன் தாகமா இருந்து வரக்கடவன் என்று சொல்லி அவர்தான் ஜீவ தண்ணீரை தருகிற, தாகம் திரிக்கிற ஊற்றாய் இருக்கிறார், ஜீவ ஊற்றாய் இருக்கிறார். அவர் ஜீவ ஊற்று. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அது தூண் ஜீவ ஊற்றாய் இருக்கிறது. அவர் பானம் பண்ண கடவன் என்று அழைக்கிற கர்த்தர். அடுத்தது முடிவின் தூண். அவர் தன் தலையை சாய்த்து ஆவி ஒப்பு கொடுத்தது எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அவர் நமக்காக மீட்பை உண்டு பண்ணி முடித்து விட்டார். அது முடிவின் தூண். கர்த்தர் மகிமை நமக்காக யாவை செய்து முடிக்கிறவர். நமது மீட்புக்காக அவர் தாமே தமது சிலுவையில் இரத்த பலியை செய்து முடித்தவர். நமக்காக யாவை செய்து முடிக்கிறவர். அது கிருபை என்றும் உள்ளது. அவர் கரத்தின் கரியை நிகழ்விடாது இருப்பார்கள். அவர் தாமே நமக்காக என்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அந்த காரியங்கள் எல்லாம் செய்து நிறைவேற்றுகிறவர். கடைசியாக ஒப்புவித்தலின் தூண். 7வது வசனம், உம்முடைய கைகளிலே என் ஆவி ஒப்புவிக்கிறேன் மகாசத்தமாய் கூப்பிட்டு சொன்னவர். அவர் தாமே நமக்காக ஒப்புவித்தலின் காரியத்தை, நமது சபையாக, மீட்கப்பட்ட சபையாக, இரத்தத்தினால் கழுவப்பட்ட சபையாக, அவர் தாமே ஜெயக்குடி ஏற்றிய சபையாக, கரைதலை முதலாளவி எல்லா பரிசுத்தமும் வெளியேற்றதுமான சபையாக பிதாவுடைய சமூகத்தை நிறுத்தும்படியாக ஒப்பு கொடுத்தார். நமது ஆவியை ஒப்பு கொடுத்தவர், சபையை ஒப்பு கொடுத்தார். மகிமை அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக. அது பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.